வணக்கம். தமிழகத்தின் காலைநீர் பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் மதுஸ்ரீ மகேந்திரன். முதலில் தலைப்புச் செய்திகள். தெற்காசியாவில் எரிபொருள் முனையமாக இலங்கையை மாற்றுவதில் அரசாங்கம் நாட்டம். தவறான இடத்தில் ஆரம்பிக்கப்பட்ட கிளீன் ஸ்ரீலங்கா, முன்னாள் அமைச்சர் விமர்சனம். அதிகரிக்கும் பாடசாலை மாணவர்களின் இடைவிலகல், இளங்குமரன் எம்பி தெரிவிப்பு. தென்கொரிய விமான விபத்து குறித்த பதிவுகள், வெளியான முக்கிய தகவல். முற்றுமுழுதாக பெண்களால் நிர்வகிக்கப்படும் சுற்றுலா ஹோட்டல் திறப்பு. நியூ ரங்கராஸ் தங்க சுரங்கம், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், 6055 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட், C102. தொடர்பென விரிவான செய்திகள். தெற்காசிய பிராந்தியத்தின் எரிபொருள் முனையமாக இலங்கையை மாற்றியமைப்பதற்கான ஆரம்ப பணிகளை மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சு தொடங்கியுள்ளது. இது தொடர்பான கலந்துரையாடல்கள் கடந்த வாரம் ஐக்கிய அரபு எமிரேட், சவுதி அரேபியா, குவைத் மற்றும் கட்டார் ஆகிய நாடுகளின் தூதர்களுடன் நடத்தப்பட்டதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் ஜனக ராஜகருணா தெரிவித்துள்ளார். திருகோணமலை எண்ணெய் களஞ்சிய தொகுதியை மேம்படுத்தல் மற்றும் திருகோணமலையில் புதிய எண்ணெய் சேமிப்பு தொட்டிகளை நிர்மாணித்தல் குறித்தும் இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளது. இலங்கையின் புவியியல் அமைவிடம் மற்றும் திருகோணமலை துறைமுகத்தின் சாதகங்களை கருத்தில் கொண்டு பெட்ரோலிய பொருட்களை சுத்திகரித்து ஏற்றுமதி செய்வதற்கான பிராந்திய மையமாக இலங்கை மாற முடியும் என்று ராஜகருணா குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பான தொழில்நுட்ப விடயங்களை கையாளவும் விரிவான கலந்துரையாடல்களுக்காகவும் தொழில்துறை பிரதிநிதிகள் குழுக்கள் மேற்கண்ட நாடுகளிலிருந்து விரைவில் இலங்கைக்கு வருகை தர உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிளீன் ஸ்ரீலங்கா சிறந்த செயற்திட்டமாக இருந்தபோதும் தவறான இடத்தில் அது ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன தெரிவித்துள்ளார். சிங்கள வார இதழ் ஒன்றுக்கு வழங்கியுள்ள நேர்காணலில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர், கிளீன் ஸ்ரீலங்கா செயற்திட்டம் இந்நாட்டுக்கு அத்தியாவசியமான ஒரு திட்டமாகும். ஆனால் அதனை மேல்மட்டத்திலிருந்தே ஆரம்பித்திருக்க வேண்டும். ஏராளமான தொழிற்சாலைகள் நச்சு புகைகளை வெளியிட்டும் நச்சு கழிவுகளை வெளியிட்டும் சுற்றுச்சூழலுக்கு பாரிய தீங்கை ஏற்படுத்துகின்றன. அவற்றை கட்டுப்படுத்தும் வகையில் முதல் சுற்றுச்சூழலை தூய்மைப்படுத்தும் வகையில் கிளீன் ஸ்ரீலங்கா செயற்திட்டம் ஆரம்பிக்கப்பட்டிருக்க வேண்டும். எனினும் இந்த அரசாங்கம் அதனை தவறான இடத்திலிருந்தே ஆரம்பித்துள்ளது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தற்போது பாடசாலை விட்டு விலகும் மாணவர்களின் எண்ணிக்கை அதிகமாக காணப்படுகிறது. இதற்கு காரணம் நாட்டின் பொருளாதார பின்னடைவும் கிராமிய வறுமையுமே என தேசிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் நிகழ்வொன்றில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், கடந்த அரசாங்கத்தை விட எமது அரசாங்கத்தில் கல்விக்கு அதிக நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் காலங்களில் கல்விக்கு மேலும் அதிக நிதி ஒதுக்கி கல்வித்துறையை மேம்படுத்துவோம். நாட்டை விட்டு செல்வோர் எண்ணிக்கை அதிகரித்து காணப்படுகிறது. நாங்கள் நமது நாட்டின் உள்ளேயே தொழில்துறைகளை உருவாக்கும் போது மாணவர்களும் இங்கே கல்வி கற்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். தெற்காசியாவில் முதல் தடவையாக முற்றுமுழுதாக பெண்களால் நிர்வகிக்கப்படும் சுற்றுலா ஹோட்டல் ஒன்று இலங்கையில் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. தம்புள்ளை கண்டலம் பிரதேசத்தில் அம்பையாள் என்ற பெயரில் உருவாக்கப்பட்டுள்ள குறித்த ஹோட்டல் கடந்த 10ஆம் தேதி திறந்து வைக்கப்பட்டுள்ளது. முக்கிய அரசியல்வாதிகள் மற்றும் வெளிநாட்டு ராஜதந்திரிகள் உள்ளிட்டோர் இதன் திறப்பு விழாவில் கலந்து கொண்டுள்ளனர். இந்த ஹோட்டலில் முகாமையாளர், சமையல் கலைஞர்கள் உள்ளிட்ட அனைத்து பணிகளுக்கும் பெண்களே நியமிக்கப்பட்டுள்ளனர். 100% பெண்களால் நிர்வகிக்கப்படும் இந்த ஹோட்டல் இலங்கையின் சுற்றுலாத்துறை அபிவிருத்திக்கு முக்கிய பங்காற்றும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தென்கொரியாவில் ஏற்பட்ட விமான விபத்தின் போது விமானத்தின் கருப்பு பெட்டி தொடர்பில் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதன்படி குறித்த விமான விபத்தில் 4 நிமிடங்களுக்கு முன்னதாகவே அதன் கருப்பு பெட்டி பதிவு செய்யும் செயற்பாட்டை இடைநிறுத்தியுள்ளது. கடந்த மாதம் ஏற்பட்ட இந்த விமான விபத்தில் 179 பேர் பலியாகினர். இந்த நிலையில் விபத்து ஏற்பட்டதற்கான காரணத்தை கண்டறிவதற்காக அந்த நாட்டு அதிகாரிகளால் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் அந்நாட்டு அதிகாரிகள் அவ்விமானத்தின் கருப்பு பெட்டியை ஆய்வு செய்யும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். குறித்த கருப்பு பெட்டியில் முக்கியமான சில தரவுகள் இல்லாமல் போயுள்ளமை தொடர்பில் ஆய்வின் போது தெரியவந்துள்ளது. இதன் பின்னர் கருப்பு பெட்டி அமெரிக்க தேசிய போக்குவரத்து பாதுகாப்பு சபையின் ஆய்வகத்துக்கு அனுப்பப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஜேஜு விமான நிறுவனத்துக்கு சொந்தமான குறித்த விமானம் விபத்துக்குள்ளாவதற்கு 4 நிமிடங்களுக்கு முன்னதாக அதன் பதிவு செய்யும் செயற்பாட்டை இடைநிறுத்தியுள்ளமை தென்கொரிய போக்குவரத்து அமைச்சு கண்டறிந்துள்ளது. இத்துடன் தமிழாரத்தின் காலைநேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தமிழாரம் செய்திகளை யூடியூப் சேனல் வழியாக பார்வையிட முடிவதுடன் www.tamalaram.news என்ற இணையதளம் மூலமாகவும் பார்வையிட முடியும். தொடர்ந்தும் தமிழாரம் செய்திகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.